எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சூப்பராக ஒரு முட்டை பொடி மாஸ் சீக்கிரமாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வழக்கமாக செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் எப்போவுமே இப்படி தான் செய்வேன். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நமக்கு நல்ல பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நான் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை விட தக்காளியோட அளவு அதிகமாக இருக்கணும். நல்ல கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா தின்னாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச பொடி. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா அதை கிளறி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிளறினீங்கன்னா மீதி இருக்க அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்துடும் தண்ணியில். இப்போ இது கூட 4 முட்டை நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு அந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கைவிடாமல் நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த கிரேவி முட்டை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வரணும். நீங்கள் நடுவில் கிண்டாமல் விட்டுட்டிங்கன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக ஆயிரும். ஒரே போல் வராது, ஒரே போல் உதிரியாக வராது. இப்போ பாருங்கள், நல்லா பொடி மாஸ் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சாம்பார் வடைக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.